பெரிய நீலாவண விஷ்ணு மகாவித்யாலயத்தினுடைய அதிபர் உங்களுடைய பேர் என்னென்னு சொன்னீங்க? லோரன்ஸ் அவர்களை திடீரென்று சந்திக்கிறேன். இதுவும் ஒரு திடீர் சந்திப்பு. இந்த பெரிய நீலாவண மகாவித்யாலயம் என்ன பெரிய நீலாவண விஷ்ணு மகாவித்யாலயத்துக்கு நான் வந்தபோதும் ஏற்கனவே நான் 2 தடவைகள் வந்ததாக ஞாபகம் இருக்கிறது. ஒரு தரம் சுனாமி அனர்த்தம் ஏற்பட்ட நாட்கள் என்று நினைக்கின்றேன். அதன் பின்பு இங்கே பலப்பற்றாக்குறை இருந்த காலங்களில் நான் சக்தியின் தேடலோடாக இந்த பாடசாலையை ஒளிபரப்பிய ஞாபகம் இருக்கின்றது. அந்த வகையிலே நான் மிகவும் பெருமை அடைவதோடு இன்னும் ஒரு விடயத்தை நான் இங்கே குறிப்பிடையாகவும் பெரிய நீலாவணை விஷ்ணு மகாவித்யாலயம் என்கின்ற போது விஷ்ணு மகாவித்யாலயம் என்கின்ற போது அதாவது எனது தந்தை கிராம சேவராக பெரிய நீலாவணையிலே 13 வருடங்கள் கடமை புரிந்தது. அந்த காலங்களில் நாங்களும் இங்கு வாழ்ந்திருக்கின்றோம். அந்த வகையில் பெரிய நீலாவணை விஷ்ணு மகாவித்யாலயம் அது பற்றி என்னுடைய தந்தை அடிக்கடி கூறுவது வழக்கம். அந்த வகையிலே இந்த பாடசாலையில் நான் இந்த காணொலியை மேற்கொள்வதை விட்டு நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். அந்த வகையிலே லோரன்ஸ் உங்களுடைய அதிபராகிய உங்களுடைய பேர் லோரன்ஸ், அதிபர் லோரன்ஸ் அவர்களே, இந்த பாடசாலையிலே வகுப்புகள் எவ்வாறு இருக்கின்றன? வகுப்புகள் தர 1 தொடக்கம் ஏஎல் வரையில் வகுப்புகள் காணப்படுது. ஏஎல்லையும் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி மட்டும் இங்கே காணப்படுது. அதாவது கலைப்பிரிவு மட்டும் மாத்திரம் இங்கே காணப்படுது. மற்றும் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள்? மாணவர்கள் 417 மாணவர்கள். 417 மாணவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று எனக்கு நன்று தெரியும், அந்த காலத்திலே ஓயலிலேயெல்லாம் சாதித்த பாடசாலை இது. அதே போன்று கடந்த பரீட்சை முடிவோல் ஓஎல்ல மிகச்சிறப்பான பரீட்சை முடிவுகளை பெற்றிருக்குது. குறிப்பாக ஒரு மாணவன் 9A சிட்டிகளையும் 2 மாணவர்கள் 8AB சிட்டிகளையும் பெற்று சிறப்பான முறையில் நல்ல ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்கூல். ஆகவே இந்த பாடசாலையில் நீங்கள் எஸ்எல்பிஎஸ் அதாவது அதிபர் சேவையில் இருந்து இங்கே வந்திருக்கிறீங்க. உங்களை நான் ஏற்கனவே நினைக்கிறேன் கடந்த 1 மாதத்துக்கு முதல் என்று நான் நினைக்கின்றேன், அல்லது 2 மாதமாக இருக்கலாம். நான் திருநெல்வேலி மகாவித்யாலயத்திலே சந்தித்திருந்தேன். அந்த இதில் நீங்கள் பிரதி அதிபராக அங்கே இருந்தீர்கள். நீங்கள் அந்த நேரத்தில் என்னுடன் செயற்பட்ட விதத்தை பார்த்தும் இன்று நீங்கள் இந்த பெரிய நீலாவணை விநாயகர் வித்யாலயத்திலே பெரிய நீலாவணை விஷ்ணு மகாவித்யாலயத்திலே நீங்கள் அதிபராக இருக்கின்றதை பார்க்கின்ற போது இந்த பெரிய நீலாவணை விஷ்ணு மகாவித்யாலயத்திற்கு நீங்கள் அதிபராக வந்திருப்பது ஒரு சொத்து என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால் உங்களுடைய ஆக்டிவ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட். அதனால் நீங்கள் இந்த பாடசாலையை முன்னேற்றுவீர்கள் என்பதில் நிச்சயம் முன்னேற்றுவீர்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அந்த வகையில் பார்க்கின்ற போது எவ்வாறான வளப்பற்றாக்குறைகள் தற்போது உண்டு? வளப்பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் பெரிய பிரச்சனை இல்லை. என்ற போதிலும் இங்கே என்னென்னு சொல்லி சொன்னால் பௌதிக ரீதியான வளப்பற்றாக்குறைகள் தான் இங்கே அதிகமாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அதை நிவர்த்தி செய்கிறதுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ நான் பொதுவாக ஒரு மாதம் அளவில் தான் இங்கே கடமையேற்றிருக்கிற வழியால் அதில் தீர்க்கிறதுக்கான நடவடிக்கையை நான் எடுத்திருக்கிறேன். பௌதிக வளப்பற்றாக்குறை தான் இங்கே அதிகமாக காணப்படும். எங்கு சென்றாலும் பௌதிக வளப்பற்றாக்குறைகள் தான் இருக்கின்றது. நான் தட்டி முன்னர் இன்னொரு பாடசாலை சென்றிருந்த போதும் அதாவது பௌதிக வளப்பற்றாக்குறை என்று கூறப்படும்போது எதை கூறுகிறீர்கள்? மாணவர்களுக்கு போதிய மேசை கதிரைகள் பிரச்சனையாக இருக்கிறது. அதே நேரம் கட்டிடங்கள் மிகச்சிறப்பான முறையில் வசதியாக இல்லை. பழைய கட்டிடங்கள் காணப்படுறதால சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. ஆகவே திடீரென இந்த பாடசாலைக்கு நான் நுழைந்திருந்தேன். அதாவது பெரிய நீலாவணை விஷ்ணு மகாவித்யாலயத்தில் திடீரென நெருங்கியிருந்தேன். அதில் புதிதாக பதவியேற்று தற்போது மாதம் 1 கடந்த இந்த அதிபர் அவர்களையும் சந்தித்திருந்தேன். ஆனால் இங்கும் வந்தபோது அந்த பௌதிக வளப்பற்றாக்குறையே குறிப்பிடப்படுகிறது. அவ்வாறு பார்க்கின்ற போது வேறு குறிப்பிட்ட வசனத்தில் ஒரு வசனத்தை மாத்திரம் நான் பிடித்து கொண்டேன். ஆசிரியர்கள் என்கின்ற போது அதை ஏதோ ஒரு அளவுக்கு நாங்கள் சமாளிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்கின்ற விடயத்தை கூறியிருந்தார். அதுதான் ஒரு ஆசிரியர் ஒரு அதிபருக்கு அழகு. அதாவது நாங்கள் இருக்கின்ற 5 ஆசிரியர் இருந்ததாகவும் 50 ஆசிரியர் போல் செயற்பட முடியும் என்பதில் அவர் மிகவும் உறுதியாக இருக்கின்றார். அந்த வகையிலே நீங்கள் அதிபர் சேவைக்கு முதல் நீங்கள் எந்த பாடசாலையில் ஆசிரியராக கடமை புரிந்தீர்கள்? நான் ஆசிரியராக காரதீவு பெண்கள் வித்தியாலயம். காரதீவு ஆர்கேஎம் பெண்கள் வித்தியாலயத்தில் கல்வி என்ன பாடம்? நான் வரலாறு பாடம் கற்பித்திருக்கிறார்கள். மற்றும் வரலாறு அங்கே தொடர்ந்து அங்கே தான் இருந்தீங்க. அதுபோல் எஸ்எல்பிஎஸ் எழுதி இங்கே வந்தீங்க. வேறு அதாவது இன்னொரு விடயத்தையும் இடத்தில் போட்டு விட்டார். அதாவது முத்தமிழுக்கு புத்துயிர் அளித்த வித்தகன் விபுலானந்த அடிகள் பிறந்த மண்ணான எனது மண் காரதீவிலே இவர் உள்ள ஆர்கே பெண்கள் பாடசாலையிலே அதாவது பல சாதனைகளை நிலைநாட்டிய பல 9 சித்திகளை குவிக்கின்ற அந்த பாடசாலையிலே இவர் ஆசிரியராக இருந்திருந்தார் என்கின்றபடியினால் இவருடைய அதிபர்கள் அதாவது இவர்களுடைய பாடசாலை பெண்கள் வித்தியாலயத்தினுடைய அதிபராக இருந்தவர் மணிமாறன் ரகுபதி போன்றோர் இருந்திருக்கிறார். ஆகவே அவர்களுடைய வாடை இவருக்கு இங்கு இந்த பெரிய நீலாவணை விஷ்ணு
மகாவித்தியாலயத்தில் அதை பிரயோகிப்பதற்கு உதவும். அந்த வகையிலே இவர் துறைநீலாவணை மகாவித்தியாலயம் பிரதி அதிபர். அதே போன்று ஆசிரியர் காரதீபு ஆர்கே பெண்கள் பாடசாலை. ஆகவே சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இவருடைய நீண்ட வரலாறுகளை கொண்ட என்றாலும் நிறைந்த அதாவது அனுபவம் என்று சொல்வதை விட இவருடைய ஆளுமை மிகவும் பொருத்தமான இடங்களில் இவர் கடமையாற்றியிருக்கிறார். அந்த வகையிலே அவற்றையும் பிரயோகித்து எதிர்காலத்திலே இந்த பெரியநிலாவணை விஷ்ணு மகாவித்தியாலயை மேலும் மேலும் முன்னேற்றுவார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்பதை கூறி முடிப்பதற்கிடையில் இறுதியாக என்ன கூற விரும்புகிறீர்கள்? இந்த பாடசாலையை நான் பொருட்படுத்துவதால் ஒரு மாதம் மட்டும் ஆகுது. அதன் அடிப்படையில் இங்கே இருக்கிற குறைபாடுகளையும் மாணவர்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் தீர்த்து இந்த பாடசாலையை நான் என்னுடைய காலப்பகுதியில் ஒரு சிறப்பான பாடசாலையாக முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகளை நான் எடுப்பேன் என்று தான் கூற விரும்புகிறேன். பாடசாலையை நான் இப்போ தான் பொறுப்பேற்றுக்கேன். அதன் அடிப்படையில் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த பாடசாலையை என்னுடைய காலப்பகுதிக்குள்ள மிகச் சிறப்பான ஒரு பாடசாலையாக முன்னேற்றத்துக்குரிய நடவடிக்கைகளை நான் மேற்கொள்கிறேன்.